அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உக்கத்திமு பிஸ்மில்லாஹ் ஜல்ல வகஸ்ஸம வஹம்திலு ஹம்தம் பித்தவாமி முஅஸ்ஸம உஸல்லிமு தஸ்லீமன் கஸீரன் கியாஸம உஸல்லி ஸலாத்தன் தம்லஉல் அர்த வஸ்ஸம அலா மன் லஹு அலல் உலா முத்தபவ்வ. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி தம்மிம் பில் கைரி வஸ்ஸஆத வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீபு. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தந்த நாள் வருகிற புதன்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை மகரிபு பாங்கு சொல்லப்பட்டவுடன் அந்த வெளிச்சத்தின் விலாசத்தை நினைவூட்டப்படுகிறது. புதன்கிழமை அந்த வெளிச்சத்தினுடைய பகல் நேரம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாள். உலகத்தில் பிறந்த நாளெல்லாம் ஒரு சம்பவமாகத்தான் கருதப்படும். உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் அவர் பிறந்தார் என்றால் பிறப்பு ஒரு சம்பவம். ஆனால் பிறப்பே ஒரு சரித்திரமாக அமைந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன ஒரு வாசகம் இந்தியாவில் பிரபலமானது. என்ன வாசகத்தை சொன்னால், இளைஞனே, உன்னுடைய பிறந்த நாள் ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நாள் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இது அவர் சொன்ன வாசகம். ஆக பிறந்த நாள் என்பது எல்லோருக்கும் ஒரு சம்பவம். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், ஆனால் அந்த பிறந்த நாள் என்பது சம்பவமாக இருக்கும். ஆனால் நீ மரணிக்கின்ற நாள் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, இந்த டெஃபினிஷன், இந்த வரைவிலக்கத்தில் விதிவிலக்கு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் பிறந்த நாள் என்பது சம்பவம். அவர் பிறந்து பிறகுதான் முதலாம் ஆண்டு, அடுத்தடுத்த ஆண்டுகள் வெள்ளி விழா, பவள விழா, பொன் விழா, நூற்றாண்டு விழா எல்லாமே பிறந்த பிறகுதான். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மனிதர் பிறந்தார் என்றால் அது யாரும் கொண்டாடப்படுவதில்லை, அது சிந்தித்து பார்ப்பதில்லை. எத்தனையோ வீடுகளில் பிரசவம் நடக்கிறது, அதை போல் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் என்ற ஒரு சம்பவம் தான். ஆனால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிருக்கிறேன், அதுவே ஒரு சரித்திரம். இந்த பிறப்பை ஒரு சம்பவம் என்று சொல்ல முடியாத அற்புதமான பிறப்பு. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பிறப்பார்கள் என்று இறை தூதர்கள் கடந்த காலத்தில் எதிர்பார்த்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நபிமார்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வாக்குறுதி வாங்கினான். உங்களுக்கு பிறகு கடைசியில் ஒரு தூதர் வருவார், அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும், அவருக்கு நீங்கள் அவரை வலுப்படுத்த வேண்டும். இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின லமா ஆத்தைத்து என தொடர்கின்ற அந்த வசனம். இறைவன் நபிமார்களை திரட்டி அவளிடத்தில் ஒரு ஒப்பந்தம் வாங்கியதை நபியை நினைத்து பாருங்கள். எங்கே திரட்டினான் என்று ஆலமுல் அர்வா எனப்படுகிற ஆன்மீக உலகத்தில் நபிமார்கள் அனைவருடைய ரூஹுகளையும் அல்லாஹு திரட்டினான். திரட்டி அவளிடத்திலே ஒரு ஒப்பந்தம் வாங்கினார்.
அந்த ஒப்பந்தம் எப்படி என்றால், ஒரு தூதரை கடைசியில் அனுப்புவேன், நீங்கள் உங்கள் வாழும் காலத்தில் அந்த தூதர் வந்துவிட்டால் உங்கள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அந்த தூதருக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சார பணி முற்று பெற்றுவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியை பிரச்சாரத்தை தொடர வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சார பணி முடிந்து அவர்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எல்லா நபிமாருடைய ஆன்மாக்களையும் திரட்டி அல்லாஹ் ஒப்பந்தம் செய்து அல் குர்ஆன் கூறுகிறது, வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபி, நபிமாரிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கினான். அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களும் எப்போது வருவார் என்று வலிமையில் விழிவைத்து காத்திருந்த அந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றின் வரிசையில் பார்த்தால் கிபி 570 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பிறந்தார்கள். இன்றைக்கு 2026. 2026 எண்ணி பார்க்கிற எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 571 ஏப்ரல் 21ஆம் தேதி பிறந்தார்கள். எப்போது பிறந்தார்கள்? எந்த கிழமையில பிறந்தார்கள்? ஒரு திங்கக்கிழமையில பிறந்தார்கள். திங்கக்கிழமையில் எந்த நேரம் பிறந்தார்கள்? வரலாற்றின் கணிப்பின் அடிப்படையில் காலை ஒரு 5:30 மணி அளவில். சுப்ஹானல்லாஹ். உலக சரித்திரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த எந்த ஆண்டவராவது சான்றோராவது வரலாற்று நாயகராவது அவர் பிறந்த நாள், அவர் பிறந்த நேரம் பதிவு செய்யப்பட்டதா? அவர் பிறந்தார் என்பார்களே தவிர இரவில் பிறந்தாரா பகலில் பிறந்தாரா எத்தனை மணி நேரம் என்று சொல்ல முடியாது. ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு ஒரு சிறப்பான பிறப்பு என்பதனால் பிறப்புக்கே வலைக்கரம் தந்தவர்கள், பிறப்புக்கே பெருமை சேர்த்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற காரணத்தினால் அவர்கள் பிறந்த நாள் திங்கட்கிழமை காலை 5:30 மணி அளவில் பிறந்தார். காலக்கணி என்ன அந்த சுபகுடைய நேரத்தை வைத்து அன்றைக்கு சுபகுக்கு பிறகு பிறந்தார். எனவே யானை படையெடுத்து கஅபாவை அழிக்க வந்ததில்லவா, அந்த சம்பவத்தை குர்ஆன் கூறுகிறது. அந்த சம்பவம் நடந்து 52வது நாள். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் கால கணிப்பு இல்லை. ஹிஜ்ரி என்ற கால கணிப்பு அவர்கள் வாழ்ந்து 51 ஆண்டுகளுக்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் ஹிஜ்ரி காலக்கணிப்பு தொடங்குகிறது. அதற்கு முன் காலக்கணிப்பு இல்லை. எனவே வரலாற்றில் யானைப்படை கஅபாவை அழிக்க வந்த சம்பவம் நிகழ்ந்த 52வது நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். அந்த நாள் திங்கட்கிழமை என்பது புகாரி ஹதீஸிலே முஸ்லிம் ஹதீஸிலே தெளிவாக கூறப்பட்டது. திங்கட்கிழமைக்கு ஒரு சிறப்பை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை சுன்னத்தாக்கினார். சுஇல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌம யௌமல் இஸ்னீன் ஃபகால உலித்து யௌமல் இஸ்னீன் வ புஇஸ்து யௌமல் இஸ்னீன். திங்கட்கிழமை நோன்பு வைக்க வேண்டும் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், திங்கட்கிழமை எதற்காக நோன்பு வைக்க வேண்டும்? வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் கூட வாரத்தில் ஜும்மா ஜமாஅத்து குத்துபா என்று ஒரு காரணம் சொல்லலாம். ஸையிதுல் ஐயாம், நாட்களின் நாயகர் வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவித்தார். எனவே வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத் என்று அறிவிக்கப்படாமல் திங்கட்கிழமை நோன்பு வைக்க அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவித்த போது தோழர்கள் கேட்ட கேள்வி, அந்த திங்கட்கிழமைக்கு என்ன தனி சிறப்பு? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலித்து யௌமல் இஸ்னீன், திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன். பிறந்தது மட்டுமல்ல, புஇஸ்து யௌமல் இஸ்னீன், திங்கட்கிழமை தான் நான் இறை தூதராக அறிமுகப்படுத்தப்பட்டேன். அதாவது நபித்துவம் கிடைத்தது. பிறந்தது திங்கட்கிழமை, நபித்துவம் கிடைத்தது திங்கட்கிழமை, இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் திங்கட்கிழமை. அதை அவர்கள் அப்போது சொல்லவில்லை. திங்கட்கிழமை பிறந்தே, திங்கட்கிழமை
நபிப்பட்டம் பெற்றே அந்த திங்கக்கிழமையில்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். எனவே திங்கக்கிழமையை நான் பிறந்தேன், நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் போது நமக்கொரு உண்மை தெரிகிறது. ரப்புல் ஆலமீன் ரஹமத்துல் லில் ஆலமீனை தந்தது திங்கக்கிழமை, திக்ருல் ஆலமீனை தந்தது ரமலான். குர்ஆனுடைய சிறப்பு பேர் என்ன? திக்ருல் ஆலமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அனைத்துலகின் அதிபதி. அந்த அனைத்துலகின் அதிபதி ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து என்ன குறிப்பிடுகிறான்? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அனைத்துலகின் அருட்கொடை. அல்லாஹ் அனைத்துலகின் அதிபதி, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துலகின் அருட்கொடை. குர்ஆனிலேயே அந்த விலாசம் தெரிகிறது, ரஹ்மத்துல் லில் ஆலமீன். குர்ஆனை பற்றி திக்ருல் லில் ஆலமீன், அனைத்துலகின் வழிகாட்டி உபதேசம். இப்போ ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீனை தந்த திங்கக்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத்து. திக்ருல் ஆலமீனாகிய குர்ஆனை தந்த ரமலானில் நோன்பு வைப்பது ஃபர்து. ஆக சுன்னத்து ஃபர்து என்பதுதான் வேறுபாடே தவிர நோன்பு என்ற அமல் அங்கே பின்பற்றப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த திங்கக்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத் என்றால் குர்ஆன் பிறந்த, குர்ஆன் கிடைத்த, பிறந்தனா ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நமக்கு தந்த அந்த ரமலானில் நோன்பு வைப்பது ஃபர்து. அந்த அடிப்படையில் ஒரு அமல் அங்கே ஃபர்து, எங்கே ரமலானில் நோன்பு வைப்பது ஃபர்து, திங்கக்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத்து. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன் பிறந்த நாளுடைய சிறப்பை சொன்னார். அந்த பெருமானாருடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நபி அவர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு சாட்சியாளராகவும் நற்செய்தியாளராகவும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும் ஒளி வீசும் விளக்காகவும் அனுப்பி வைத்தோம். இப்போ இந்த இடத்துல 4 பேர், ஷாஹிது, முபஷிரு, தாயி, சிராஜம் முனீர். சாட்சியாளர் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா நபிமார்களும் அவரவர் உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய இறை செய்திகளை சொல்லிவிட்டார்கள் என்பதற்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வார். இப்போ உதாரணமாக அந்த நபிமார்கள் அதை சொல்லவில்லை என்று யாராவது மறுத்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லவில்லை என்று கிறிஸ்தவர்கள் மறுத்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை சொல்லவில்லை என்று யூதர்கள் மறுத்தால், அந்த மறுப்பைக்கு மறுப்பாக இல்லை சொல்லிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார்கள் என்று மறுமை நாளையில் மக்களுக்கு மத்தியில் சாட்சியம் சொல்வது எம் பெருமானார் ஸல்லல்லாஹு. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன். நபி அவர்களே, மறுமை நாளையில் மக்களுக்கு மத்தியில் சாட்சியாளராக உங்களை நாம் அனுப்பி வைத்தோம். அத்துடன் தாயின் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பின் முழுமையான அழைப்பு, முற்றிலும் பரிபூர்ணமான அழைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ஆனால் என்ன வித்தியாசம்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் என்பது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான், மொத்த உலகத்துக்கும் ஈசா நபி தூதரல்ல. அதை பைபிளிலே சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் குட் ஷெப்பர்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு குட் ஷெப்பர்ட்னா நல்ல மேய்ப்பன். யாருக்கான குட் ஷெப்பர்டு நல்ல மேய்ப்பன் என்றால் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேய்ப்பன். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு மனித இனம் மொத்தத்துக்கும், ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி என்று குர்ஆன் வித்தியாசப்படுத்து. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றுள்ள தூதர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னார்கள். அதற்கு சாட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை போல இறை மார்க்கத்தின் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அதில் பரிபூர்ண வெற்றியாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியிலே தாயின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாளர் மட்டுமல்ல, சிராஜம் முனீரா, ஒளி வீசும் விளக்காக நபியை உங்களை நாம் அனுப்பினோம். எவ்வளோ அற்புதமான ஓமை!
நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சிராஜ முனீரா, ஒளி வீசும் விளக்கு. அந்த விளக்கின் பக்கம் விட்டில்களாக சஹாபாக்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி ஒரு பாடலிலே சொல்லி காட்டுகிறார், சஹாபாக்கள் ரசூலுல்லா என்ற விளக்குக்கு விட்டில் என்று சொன்னால் அதில் ஒரு திருத்தம். விட்டில் பூச்சிகள் விளக்கின் வெளிச்சத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றன. ஆனால் அந்த விட்டில்களுக்கு ஒன்று தெரியாது, ஈர்க்கப்பட்டு விழுந்து விட்டோம். ஆனால் விழுந்து விட்டால் உயிர் போய்விடும் என்பது விட்டில்களுக்கு தெரியாது. எனவே கடந்த காலத்திலெல்லாம் வெளிச்சத்தின் விட்டில்கள் என்று இறை தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு சஹாபாக்களை உவமைப்படுத்தும் போது, இல்லை, விட்டில்கள் தெரியாத்தனமா வெளிச்சத்தில் விழுந்து தன்னை அர்ப்பணிக்கின்றன. ஆனால் சஹாபாக்கள் அப்படியில்லை, தெரிந்துவிட்டு இருப்பது ஓய்வு, அது போவது நிச்சயம், அது அல்லாஹ்வுக்கு அவனுடைய ரசூலுக்காக போகட்டும் என்ற லட்சிய முழக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். எனவே விளக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விளக்கின் விட்டில்கள் சஹாபாக்கள் வேண்டுமென்றே தெரியாத்தனமாயில்லை, தெரிந்துவிட்டு அர்ப்பணம் உணர்வோடு தன்னை அழித்து கொண்டார்கள். தன்னுடைய உயிரை அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாய்த்து கொண்டார்கள். இந்த விளக்கு சிராஜம் முனீரா, ஒளி வீசும் விளக்கு. அந்த விளக்கின் மீது ஈர்க்கப்பட்ட இறை தூதரின் புகழ் கவிஞர்கள் எப்படி சொன்னார்கள்? அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், அந்த நூறுன் ஃபௌக்கனுரி. நாயகமே, தாங்கள் ஒரு சூரியனோ, பகலொளி சூரியன் தாங்களன்றோ, பௌர்ணமி நிலவும் தாங்களன்றோ, உகக்கும் ஒளிகளுக்கெல்லாம் மேலான உன்னத ஒளியும் தாங்களன்றோ. அந்த ஷம்சுன் அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை சிராஜ முனீர், ஒளி வீசும் விளக்கென்றவுடன் இறைத்துவதரின் புகழ் கவிஞர்கள் அந்த விளக்கு சூரிய விளக்கோ சந்திர விளக்கோ ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளி என்று ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். எத்தனைய சஹாபாக்கள், அதில் முதல் சஹாபி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் புகழ்ந்து ரசூலுல்லாவுடைய பாராட்டு பத்திரம் பெற்றவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு. புகாரி ஷெரீஃபில் அது குறித்து விரிவான செய்தி வந்துள்ளது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? மா வலதத்து அஹ்ஸன மின்க லம் தரக்கத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிது நிசா. யா ரசூலுல்லாஹ், தங்களை விட அழகுமிக்க ஒரு ஆண்மகவை எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை, என் கண்ணு என்றைக்குமே கண்டதில்லை, தங்களுக்கு ஒப்பான பேரழகரை என் கண்ணு கண்டதில்லை, எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை விலாசத்தை விளக்கமாக சொல்கிறார்கள் இறை தூதருடைய அனுமதி பெற்று சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதையை பாடியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் புகாரி ஷரீஃபில் புகழ்பெற்ற ஹதீஸ். என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ யுஅய்யிது ஹஸ்ஸான மா நாபஹ அன் ரசூலில்லாஹ். ஹஸ்ஸான் எனும் அந்த கவிஞரை அல்லாஹு தாலா ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்துவானார். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை போற்றும் காலமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போற்றுகிற காலமெல்லாம் ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்துவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து பெற்றவர்கள், நற்செய்தி பெற்றவர்கள் கவிஞர் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு. அவர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் ஷாயிர் ரசூலில்லா, ரசூலுல்லாவின் அரசவை கவன். அத்தகைய ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு போன்றவர்களெல்லாம் பெருமானார் என்னும் விளக்கை அல்லாஹ் சிராஜும் முன்னீர் என்றவுடன் அந்த விளக்கு சூரிய விளக்கு, சந்திர விளக்கு, ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளி விளக்கு என்று வர்ணிக்கிறார்கள். அத்தகைய வெளிச்சம் நமக்கு கிடைத்தனால் இன்ஷா அல்லாஹ் வருகிற புதன்கிழமை ரபியுல் அவ்வல் 12, நம்முடைய பிறை கணக்கில் செவ்வாய்க்கிழமை மகரிபிலே ரபியுல் அவ்வல் 12 வருகிறது. அந்த ரபியுல் அவ்வல் 12 செவ்வாய்க்கு புதன்கிழமை மாநில அரசு விடுமுறை. 1970ஆம் ஆண்டு அரசு விடுமுறை அறிவிக்கப்படும். 1970ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கு பிறகு ஒரு சாதகமான சூழ்நிலை அமைந்தபோது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மத்தியில் இருந்த அரசுக்கு பிறப்பித்தார், வேண்டுகோள் வைத்தார். நபிகள் நாயகம் பிறந்த நாள்
தமிழ்நாட்டுக்கு விடுமுறை, நீங்களும் விடுமுறை. அப்போது பிரதமராக இருந்த VP சிங் உடனே இந்தியா முழுதும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த விடுமுறை என்று அறிவித்தார். 1970 என்றவுடன் உங்களுக்கு யாருடைய காலம் என்று தெரியும். அதை இங்கு விவரித்துரைக்க நேரவில்லை. 70 விடுக்கப்பட்ட மீலாது விடுமுறை மத்திய அரசை கூட விடுமுறை செய்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் என்பதனால். சிலர் கேட்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில் அரசு விடுமுறை விடப்பட்டதனால் முஸ்லிம்களுக்கு என்ன பயன்? அதற்கும் கண்ணியத்துக்குரிய காயிது மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் பதில் சொல்லப்பட்டது. என்ன பயன் தெரியுமா? முஸ்லிம் அல்லாத 2 மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்லவில்லை. நீ பள்ளிக்கு போகவில்லையா? இந்த பள்ளி விடுமுறை. கல்லூரிக்கு போகவில்லையா? கல்லூரி விடுமுறை. அரசு அலுவலகத்துக்கு போகவில்லையா? அரசு அலுவலகம் விடுமுறை. என்ன காரணம்? இன்றைக்கு நபிகள் நாயகம் பிறந்த நாள். முஸ்லிம் அல்லாத மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், மற்றுள்ள அலுவலகத்து ஊழியர்கள் அந்த குறித்த நாளில் வேலைக்கு போகவில்லை என்றால், இன்றைக்கு நீ வேலைக்கு போகவில்லையா, பள்ளி கல்லூரிக்கு போகவில்லையா என்ற ஒரு கேள்வி எழும்போது, நபிகள் நாயகம் பிறந்த நாள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியுள்ள எண்ணத்தை அனைவருடைய உள்ளத்திலும் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு விடுமுறை விட்டது, மத்திய அரசு விடுமுறை விட்டது. நமக்கு வெளிச்சம் கிடைத்த மகிழ்ச்சி உள்ள நாள். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால், ஒற்றை வார்த்தையோடு ஒன்று உதாரணம் சொல்லுகிறேன். ஹேப்பி பர்த்டே டு என்று பிறந்த நாள் வாழ்த்துவார். நீ பிறந்த நாள் உனக்கு மகிழ்ச்சி. நீ பிறந்தா என்றால் பிறந்த உனக்கு மகிழ்ச்சி, எனக்கு என்ன மகிழ்ச்சி? இங்க அப்படி இல்லை. குல்லு சுரூரி பதாபி ஷஹரில் மௌலிதி ஷஹரும் பதா ஃபீஹி ஜமாலு முஹம்மது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகு இலங்கின காரணத்தினால் மகிழ்ச்சிகள் எல்லாம் மூமின்களுக்கு கிடைத்தது. ஈமான் பலமா இருந்தால் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் மகிழ்ச்சி. அல்லாஹ் சொல்லி குர்ஆன்ல தெளிவா ஃபபி ரஹ்மத்தில் ஃபல்யஃப்ரஹு, மூமின்கள் மகிழ்ச்சி அடையட்டும் ரசூலுல்லாஹ் கிடைத்த மகிழ்ச்சியினால். எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்தி நம்முடைய உயிருக்கு மேலான நேசத்தை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலுத்தி அவருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சி கிடைத்த நாள், வெளிச்சம் கிடைத்த நாள் என்று எண்ணி பார்க்கிற வாய்ப்பை தருவானாக. விளக்கு அணிந்து விட்டால் நாம் என்ன சொல்வோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திடீரென்று அணைந்த விளக்கு எரிந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். விளக்கு அணைந்தால் இன்னா லில்லாஹி சொல்ல சொன்ன எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைந்த விளக்கு எரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சொன்னாரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபஞ்ச பெருவிளக்கு நமக்கு கிடைத்து வெளிச்சம் கிடைத்த நாள். நாம் அந்த வெளிச்சத்தின் விலாசத்தில் பயணிக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் எந்த வெளிச்சத்தை நமக்கு தந்தானோ அந்த வெளிச்சம் தந்த மகிழ்ச்சியினை கடைசி மூச்சு வரையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்து அந்த உணர்வோடு மறைகிற மகத்தான நசீபை நமக்கு தருவானாக. அனைவருக்கும் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மீலாது வாழ்த்துக்களை தொடக்கமாக அட்வான்ஸாக கூறுகிறேன். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அந்த இறை தூதரின் இனிய நேசமிக்கவர்களாக நம்மை ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.